எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் ஃபார் ஆல். இன்றைக்கி வந்து நியூ இயர் அன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, லக்ஷ்மி நரசிம்மசாமி டெம்பிள் அப்படின்ற ஒரு டெம்பிளை விசிட் பண்ண போகிறோம். இது எங்கள் அங்கிளுடைய ஹோம் டெம்பிள். ஸோ அந்த டெம்பிளை வந்து விசிட் பண்ணிட்டு வரலாம் இன்றைக்கி. நீங்களும் எங்களோட ட்ராவல் பண்ணுங்கள். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் பேரிகை அப்படின்ற ஒரு பிளேஸில் வந்து இருக்குது. ஒரு வில்லேஜில் தான் இந்த டெம்பிள் இருக்குது. ஸோ நாங்கள் ஃபேமிலியோடு கிளம்பிட்டோம் இந்த டெம்பிளை விசிட் பண்ணுறதுக்கு. நம்ம டெம்பிளை ரீச் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸ்பெஷல் டேஸ் அன்றைக்கி இந்த டெம்பிளுக்கு வந்து ரொம்ப க்ரௌடாக இருக்கும். அதனால நாங்கள் பிளான் பண்ணி ஆஃப்டர்நூன் 1:00 வந்து நாங்கள் வீட்டை விட்டு கிளம்புறோம். அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி சாட்டர்டே தான் ஓப்பனில் இருக்கும். பட் இந்த மாதிரி ஏதாவது வந்து நியூ இயர் அண்ட் ஏதாவது ஃபங்க்ஷன் இங்கே தேர் எல்லாமே நடக்கும். ஸோ அந்த டேஸில் வந்து இந்த டெம்பிளை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த பர்பிள் கலர் சாரீ வந்து என்னுடைய அம்மா அண்ட் இந்த க்ரீன் கலர் சாரீ வந்து என்னுடைய ஆன்ட்டி. இவங்க வந்து வெளியில் பூஜை சாமான்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் வீடியோ எடுக்கிறத பார்த்து ஸ்மைல் பண்ணாங்க. அண்ட் கோயில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போனோம். இந்த லட்டு விற்கிற அங்கிள் வந்து நான் ஃபோட்டோ எடுக்கிறத பார்த்துட்டு என்னோடய கடையும் வந்து கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கோமா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களையும் வந்து நான் வீடியோ எடுத்தேன். கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் தேங்காயை வந்து உடைச்சிட்டு தான் வந்து உள்ளே போனோம். பட் காட் கிரேஸ் வந்து எனக்கு டெம்பிளில் வந்து வீடியோ எடுக்க பர்மிஷன் வந்து இருந்தது. ஸோ உள்ளே போய் பார்த்தா ஆஃப்டர்நூன் ஆனாலும் க்ரௌட் வந்து குறையவே இல்லை. ரொம்ப க்ரௌடாக இருந்தது. இருந்தாலும் வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு உள்ளே போயிட்டோம். டெம்பிளில் பூஜை முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் வெளியில் வந்தோம் அப்படின்னா நரசிம்மசாமியை ஒரு ஊஞ்சலை வந்து கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த ஊஞ்சலை வந்து நம்ம ஆட்டிட்டு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து ஊஞ்சல் ஆட்டும்போது ஒரு பொண்ணு வந்து அந்த காடை வந்து மறைக்கிற மாதிரி வந்தது. அதனால் என் ஃபேமிலி சொன்னாங்க, நீ சைடில் நின்று நீயும் வேணும் அப்படின்னு அந்த ஊஞ்சலை வந்து ஆட்டுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் என்னோட சேர்ந்து அவங்களும் வந்து ஆட்டிகிட்ருக்காங்க. வெளியில் வந்து இந்த சாமி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது சனீஸ்வரன் காட் தான். ஸோ இங்கேயும் வந்து நம்ம பூஜை செஞ்சுட்டு நம்ம பக்கத்தில் ஒரு லக்ஷ்மி டெம்பிள் வந்து இருக்குது. அந்த நரசிம்மசாமி டெம்பிள் பக்கத்துலேயே தான் லக்ஷ்மி டெம்பிள் இருக்குது. ஸோ அதையும் விசிட் பண்ணி அங்கேயும் வந்து பூஜை செஞ்சுட்டு வந்து வெளியில் வந்துட்டோம். இந்த காடை விசிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அப்படியே வந்து வெளியில் போகணும். வெளியில் வந்து ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும். அது வந்து நான் பின்னாடி சொல்கிறேன். வெளியில் வந்தால் எப்போவுமே வந்து இந்த தேரில் நடக்கும்போது அந்த பிளேசஸ்லாம் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும்ல, அதே மாதிரி தான் இந்த பிளேஸ் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. இங்கே ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷனும் நடக்கும். ஸோ வந்தவங்க வந்து ஃபுட்டை வாங்கி இங்கே உக்காந்து சாப்பிடலாம். இது என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் ஒரு திருடன் வந்து இங்கே வந்தாங்களா. ஸோ அவங்கள துரத்திட்டு வரும்போது அந்த நரசிம்மசாமியோட கால் பாதம் வந்து இங்கே அப்படியே வந்து பிரிண்ட் ஆயிருந்ததுன்னு சொன்னாங்க. ஸோ அதையும் வந்து இப்போ வழிபடுறாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புத்து இருந்தது. அந்த புத்துக்கு வந்து நம்ம பூஜை செஞ்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்து போய் நாங்கள் பூஜை செஞ்சோம். பூஜை எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் இந்த ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் பிளேஸுக்கு வந்தோம். ஃபுட் எல்லாமே வந்து காலியாக இருந்தது. அவங்க சொன்னாங்க, "கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க" அப்படின்னு சொன்னாங்க. ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து நான் கோவிலோட இந்த ஃப்ரண்ட் வியூ வந்து கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே நான் வீடியோ வந்து ஷூட் பண்ண வந்தேன். வீடியோ ஷூட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ஃபுட் வந்து ரெடியாக இருக்குதுன்னு வந்து சொன்னாங்க. அதனால் ஃபுட் வந்து வாங்க போனோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னாலே கண்டுபிடிக்க முடியல. இது எந்த டைப் ஆஃப் ஃபுட் அப்படின்ட்டு. பார்க்கறதுக்கு வந்து லெமன் ரைஸ் மாதிரி இருக்குது. பட் சாப்பிடும்போது புளியோகரை மாதிரி இருக்குது. அது லெமன் ரைஸ்க்கும் இந்த புளியோகரைக்கும் இன் பிட்வீனில் இருக்கிற மாதிரி இருந்தது. இப்போ வந்து நான் கோவிலோட அவுட்டர் வியூ வந்து உங்களுக்கு காட்டுறேன். கோவிலுடைய அவுட்டர் வியூ வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பிகாஸ் அந்த கோவில் பக்கத்தில் வந்து கொஞ்சம் பிளான்ட்ஸை வந்து அங்கே நட்டு வச்சுருந்தாங்க. ரொம்ப க்ரீனிஷாக இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ட் உங்கள்கிட்ட வந்து நான் ஒரு
கொஷின் வந்து கேட்கணும். என்ன அப்படின்னா, இந்த கோவில்ல வந்து இந்த ரெட் அண்ட் இந்த ஒயிட் கலர் ஸ்ட்ரைப்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. அது எதனால போடுறாங்க அப்படின்றது வந்து ப்ளீஸ் சொன்னீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா காமெண்ட் பண்ணுங்க. டிவோட்டீஸ் பண்ணுற காமன் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஃபுட்டை வந்து வாங்கிட்டு வந்த உடனே கோவிலுக்கு பின்னாடி எப்போவுமே வந்து இந்த மாதிரி பிளேட்ஸை வந்து போடக்கூடாது. சாப்பிட்டு முடிச்சதும் டஸ்ட்பின் இருக்கும். அந்த டஸ்ட்பினில் போய் வந்து நம்ம போட்டால் நல்லது. ஏன்னா இது கோவில். நம்ம க்ளீனாக வந்து அதை பராமரிக்கணும். ஸோ இந்த கோவில் வந்து சுற்றி பார்க்கையில இந்த க்ரீனிஷாக இருக்குது அப்படின்றதுனால என்னோடய கசின் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவங்களையும் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸையும் சேர்த்து ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து எடுத்தேன். ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நாங்கள் லெஃப்ட் சைடு வரும்போது இங்கே ரொம்ப நல்லா இருந்தது ப்ளேஸு. நாங்கள் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அகைன் வந்து இன்னும் கொஞ்சம் சில ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியோடு போயிட்டு அங்கே ஃபோட்டோஸ் வந்து எடுத்தோம். அந்த ஃபோட்டோஸை வந்து இப்போ நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் வெளியில் வந்து பார்த்தா சில பொருட்கள் வந்து வித்துட்ருந்தாங்க. அந்த பொருட்களை வந்து நான் உங்ககிட்ட காட்டுறேன். அண்ட் இதே மாதிரி இங்கே ஒரு மண்டபம் வந்து இருக்குது. இங்கே மேரேஜஸ் கூட இந்த ஹாலில் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. கோவிலுக்கு வந்ததுக்கப்புறம் வெறுங்கையில் போகக்கூடாது அப்படின்றதுனால கொஞ்சம் பொரியும் அண்ட் லட்டு வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோம். இங்கே வந்து ஸ்வீட்ஸ் எல்லாமே வந்து வித்துட்ருந்தாங்க. அதை வந்து நான் இங்கே காட்டுறேன் பாருங்கள். நம்ம இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தட் ஸ்டே டியூன், டேக் கேர், பை பாய், ஹேவ் எ கிரேட் டே. தேங்க் யூ.